guys, நம்ம பாவந்திகா சாக்லேட் குயின் சேனலுக்குள்ள இருக்கோம். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா சயின்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 6th வந்துட்டாலே சயின்ஸ் 3ஆ படிச்சிடுறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ்ல என்ன படிப்போம்? மெக்கானிக்கல்ஸ் பத்தி படிப்போம். கெமிஸ்ட்ரியில என்ன படிப்போம்? கெமிக்கல்ஸ் பத்தி படிப்போம். இப்போ பயாலஜில என்ன படிப்போம்? கெஸ் பண்ண முடியுமா? Plants and animals. சரி பார்த்தலாம். பயாலஜில என்ன லெசன் படிப்போம்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க போலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அது இதுல இருக்கு, பயாலஜில இருக்கு. பயாலஜில இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாமா? தி transport system is animals and human beings is called circulatory system. நம்ம என்ன பத்தி படிக்க போறோம்னா animals பத்தி படிக்க போறோம். A-L-I-M-A-L-S animals and human health U-M-A-N human B-E-N. Okay, animals and human beings. Okay va? சரி, animals human beings படிக்கிறேமே. animals snake animals பத்தி ஃபர்ஸ்ட் படிப்பேன். எக்ஸாம்பிள் snake. ஓகேவா? snake கால் இருக்கா, காது இருக்கா, நோஸ் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஓகேவா? ஆனா ஹியூமன் பீயிங்ஸ்ங்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்றதான் பார்க்க போறோம். எத்தனை பிளட் குரூப் இருக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு? எத்தனை பிளட் குரூப்னா பிளட் குரூப் எத்தனை இருக்குன்னா 4 வால்வு இருக்கு. ஓகேவா? பிளட் குரூப்ல 4 வால்வுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தலாமா? நான் டேபிளர் காலம் மாதிரி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃப்ளோ சார்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம், பிளட்னு போட்டுக்கலாம். குரூப் எழுதுறதுக்கு இடம் இல்லை. ஓகே, கேன் டொனேட். இவங்க வந்துட்டு இந்த பிளட் குரூப் இவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். கேன் ரிசீவ் என்ன ஏபி அண்ட் ஓ. ஏ வந்துட்டு ரிசீவ் யார்கிட்ட பண்ணலாம்னா ஏ அண்ட் ஏபி கிட்ட பண்ணலாமா? பி வந்துட்டு பி ஸ்லாஷ் ஏபி கிட்ட ரிசீவ் வாங்கலாம். ஏபி வந்துட்டு ஏபி கிட்ட தான் ரிசீவ் வாங்கலாம். ஓ வந்துட்டு ஆல் போட்டுக்கலாம். ஆல் குரூப்னு எல்லார்கிட்ட இருந்தும் வாங்கலாம். குரூப்ஸ். ஓகேவா? கேன் டொனேட். ஏக்கு வந்துட்டு ஏ அண்ட் ஓ கொடுக்கலாம். பிக்கு வந்துட்டு பி அண்ட் ஓ கொடுக்கலாம். ஏபிக்கு வந்துட்டு ஆல் கொடுக்கலாம். ஓக்கு வந்துட்டு ஓ மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேவா? பிளட் குரூப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹார்ட், மனுஷங்களுக்கு ஹார்ட்ல எத்தனை வால்வு எத்தனை இருக்கு பார்த்தலாமா? ஹார்ட்ல மனுஷங்களுக்கு 4 வால்வு இருக்கு. பார்த்தலாமா? அது என்னென்ன வால்வுன்னு இப்படிதான் ஹார்ட்டை பிரிக்க முடியும். ரைட் ஆர்டிக்கல், லெஃப்ட் ஆர்டிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இப்படின்னு நிறையா இருக்குது. இது இப்படி ஒன்று போதா, அதே மாதிரி இப்படி ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி ஒன்று போகுது. இதோட நேம் இங்கே இருக்குது. எக்ஸாமுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு கன்ஃபார்ம் வரும். இந்த டயக்ராமும் பார்த்துக்கோங்க. லங்ஸ் வித் ஹார்ட் இந்த டயக்ராமே பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சரியா? ஹார்ட்டில்
லெஃப்ட் ஆர்ட்ரிக்கல் என்ன பண்ணும்? லெஃப்ட் ஆர்ட்ரிக்கல்ல ஒரு பைப் மேலே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் இதுதான்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஹார்ட் வரைய தெரியாது. இங்கே ஒரு பைப்பு, கீழே ஒரு பைப்பு, 2 பைப் இருக்கும். இப்படி இப்படி போட்டு ஓகேங்களா. மேலே ஒரு பைப் இருக்கும் ஓகேங்களா. ஓகேங்களா. மேலே இருக்க ரைட் ஆர்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் ஆர்ட்ரிக்கலுக்கும், ரைட் ஆர்ட்ரிக்கல் என்ன பிளட்டு வந்துட்டு மூளையிலேருந்து இந்த நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கிறத பிளட்டெல்லாம் ஹார்ட்டுக்கு கொடுக்கும். இப்போ லெஃப்ட் ஆர்ட்ரிக்கல் என்ன பண்ணோம்னா நம்ம கை எல்லா பிளட்டையும் எடுத்து ஹார்ட்டுக்கு கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ ரைட் வென்ட்ரிக்கலும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் என்ன பண்ணும்? ரைட் வென்ட்ரிக்கல் நம்ம ஸ்டொமக்ல இருக்க பிளட்டெல்லாம் எடுத்து கொடுக்கும் ஹார்ட்டுக்கு. லெஃப்ட் வென்ட்ரிக்கல் லெக்குக்கு பிளட்ஸ் எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா. சரி, ரைட் ஆர்ட்ரிக்கல்னு ஒன்று இருக்கா? ரைட் ஆர்ட்ரிக்கல் வந்துட்டு இப்போ ரைட்னா ரைட் தானே சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? குட்டு. இப்போ ரைட்டும் குட்டும் ஒன்று தான் ஓகேங்களா. நம்ம இங்கிலீஷில் பேசுறது ஓகேங்களா. இப்போ ரைட்டுக்கு குட், லெஃப்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேடுன்னு தான் சொல்லுவாங்க. அக்கா பிளட் எப்படி வரும்? பிளட்டு நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு. என்னென்ன கலர்ஸ்னு பார்க்கலாமா? ப்ளூ, ஃபர்ஸ்ட் ரெட்டு, ப்ளூ, 2 கலர்லேயும் இருக்கும். இந்த 2 கலர் பிளட்டையுமே நம்ம உடம்புல ஓடிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு பிளட் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் வேணால் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ரெட்டும் ரெண்டுமே இருக்குது. ப்ளூ ரெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட், வென்ட்ரிக்கல், இது அந்த அந்த நரம்புகள். நரம்புகள் என்ன கலரில் இருக்கும்? அஃப்கோர்ஸ் நரம்புகள் வந்துட்டு கிரீன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் டஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இடமே பத்தலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே கிரீன் கலர்ல இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கும் ஓகேங்களா. கிரீன் ஸ்பில்லிங் கிரீன் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் கலர் நரம்புகள் எப்படி பாஸ் ஆகும்? நரம்பு கிரீன்ல இருக்கும். நரம்பு எப்படி பாஸ் ஆகும்னா இந்த புக்கை விட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முக்கியம். புக்கு நம்மளுக்கு முக்கியமே இல்லை. நம்ம புக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறது புக்கு நம்மளா தான் நினச்சி யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. நம்ம புரிஞ்சு படித்தாதான் நம்ம முடிக்கிற எக்ஸாமுக்கு இதாகும். ஓகேங்களா. நரம்பு பாஸ் ஆகிறத வந்துட்டு இது நம்ம ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே கீழே இந்த கை இருக்கா, இங்கே இருக்கா, இது இருக்கா, இதில் நரம்பு இப்படி தான் இருக்கும். என் நரம்பு அப்படியே தெரியுது. நான் என் நரம்பு அப்படியே வரைகிறேன். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நரம்பு. என் நரம்பு இதுலேருந்து ப்ளூ கலர் நரம்பு, இதுலேருந்து க்ரீன் கலர் நரம்பு வருது ஓகேங்களா. என் நரம்பு வந்துட்டு எப்படின்னா இது அப்படியே பிளட் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் நான் ஒருத்தர். அம்மா சத்தியமாக பாஸ்கெட் பால் பிளேயர். நான் ட்ரிபிள் பண்ணும்போது எனக்கு பெயின் எங்கே அதிகமாக இருக்கும்னா இந்த இடத்துல பெயின் வரும். ஷோல்டர் கிட்ட பெயின், அப்புறம் இந்த எல்போ கிட்டேயும் பெயின் சூப்பராக வரும். அப்புறம் இப்படி குமிஞ்சு ட்ரிபிள் பண்ணும்போது நம்ம நேராக பார்த்துட்டு
இங்கே பேக் போனும் நல்லாவே பெயின் எடுக்கும். இதுவும் பெயின் எடுக்கும். இங்கே பெயின் எடுக்கும். நல்லாவே பெயின் எடுக்கும். நான் என்ன பண்ணுவேன், பெயின் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இப்படியே இருந்தால் ஒரு மாதிரி மேட்சுக்கு போனால் அது ட்ரிபிள் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணக்கூடாது. இவ்வளோ பெருசு வரக்கூடாது, மீடியமாகவும் இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் எங்கள் மிஸ் கிட்ட போய் நான் இதை சொன்னேன். எங்கள் மேம் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு கஷ்டமாக இருக்கும் போது பல்ஸ் செக் பண்ணுனாங்க. பல்ஸ் செக் பண்ணுன்னு சொன்னாங்க. பல்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னா, இப்படி தான் பல்ஸ் செக் பண்ணும். நம்ம ஹார்ட் பீட் இப்படி தெரியும். கை இல்லாதவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி காலை இப்படி தொட்டா செக் பண்ணும். கால் கை இல்லாதவங்களுக்கு த்ரோட்டு. இங்கே எல்போல இது வரும். இது இந்த ஹார்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா, ஹார்ட்லேயே இப்போ நம்மளுக்கு இதுதான் ஹார்ட்டுன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுலேயே நம்மளுக்கு 3 வால்வு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வால், செகண்ட் வால், தேர்ட் வால்வு. ஃபர்ஸ்ட் வால் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வால் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி பிரெயினில் இதுதான் பிரெயின்னா 2 இருக்கா, அதில் லார்ஜ் ஸ்மால். ஃபர்ஸ்ட் ஹார்ட்டில்